சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாம நிறைய வேண்டுதல் வச்சுட்டு நீண்ட காலமாக நிறைவேறுவதற்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இன்னும் நிறைவேறல, எப்போதான் நிறைவேறும் என்ற கேள்வியோட தான் காத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் நம்ம நிறைய பேருக்கு என்ன வேண்டுறோம், எப்படி வேண்டுறோம், நமக்கு என்னதான் தேவைன்னு நமக்கே தெரியாம தான் இருக்கு. நமக்கு இப்பொழுதைக்கு என்ன தேவையோ அதைத்தான் நம்ம வேண்டுதலா வைக்கிறோம். ஆனால் வேண்டுதல் அப்படிங்கின்றது நமக்கு எப்பொழுதுமே என்ன தேவையோ அதைத்தான் வேண்டணும். அப்படி வேண்டும் பொழுதுதான் அந்த வேண்டுதல் நிறைவடையும். வேண்டுதல் வேண்டதுல என்ன இருக்கு, எனக்கு என்ன தேவையோ அது வேணும் கேட்கறது தானே வேண்டுதல் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு சரியா என்ன தேவை அப்படிங்கிறத நீங்க இன்னும் தெளிவா முடிவு செய்யாம வேண்டுதல் வைக்கிறீங்க. எப்படி வேண்டுதல் வச்சா அது சீக்கிரமா நிறைவேறணும்னு நமக்கு தெரியாதில்ல. இதுக்கு உதாரணமா நான் இப்போ ஒரு கதை சொல்றேன், இதை முழுசா கேளுங்க. ஒரு பெண்மணி சாயப்பாவை பார்க்க வராங்க. அவங்களுக்கு கணவன் இல்லை. அவங்களுக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும் உறவாக இருக்கிறான். அந்த குழந்தைய அழைச்சிட்டு சாயப்பா பார்க்க வராங்க. சாயப்பா கிட்ட வேண்டுதல் சொல்றாங்க. அதாவது, சாயப்பா, எனக்கு உறவுன்னு சொல்றதுக்கு என் மகன் மட்டும்தான் இருக்கான். இவன் தான் என் உலகமே. ஆனால் சில காலமாக என் மகன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது. ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான். அவனை குணமாக்கி கொடுங்கள். இந்த ஒரு வேண்டுதலை மட்டும் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற்றி கொடுங்கள் சாயப்பா என்று சாயப்பா கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க. அப்போ சாயப்பா, உங்களுடைய மகனின் உடல் ஆரோக்கியம்தான் வேணும்னா இதை இப்பவே நான் சரி செஞ்சு அனுப்புறேன்னு சொல்லி சாயப்பா அந்த குழந்தைய குணப்படுத்தி அனுப்புறாரு. அந்த அம்மாவும் இனி எனக்கு வேறு எதுவும் வேணாம்னு அந்த குழந்தைய சந்தோஷமா சாயப்பா கிட்ட நன்றி சொல்லி குழந்தைய அழைச்சிட்டு போயிடுறாங்க. திரும்பவும் கொஞ்ச நாள்லயே அந்த மகனை கூப்பிட்டு மறுபடியும் சாயப்பாவை பார்க்க வராங்க. சாயப்பா, என் பையன் படிப்புல ரொம்ப கவனக்குறைவா இருக்கான், சரிவர படிக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு கேள்வி, அதாவது அவனுக்கு கல்வி வரம் நிறைவா கொடுங்க சாயப்பா என்று சாயப்பா கிட்ட சொல்றாங்க. சாயப்பாவும் சிரிச்சுக்கிட்டே அந்த மகனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு. நல்ல படிப்பான்னு சந்தோஷமா போன அந்த பெண்மணி மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு சாயப்பாவை பார்க்க வராங்க. சாயப்பா, இப்போ என் மகன் ஆரோக்கியமாக இருக்கிறான், நல்ல படிப்பையும் முடிச்சிட்டான். ஆனால் அதற்கான வேலை இன்னும் சரியாக கிடைக்காமல் இருக்கிறது. வேலை இல்லாமல் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுகின்றோம். அவனுக்கு ஒரு நல்ல வேலை கொடுங்கள் சாயப்பா என்று அந்த பெண்மணி சாயப்பாவிடம் கேட்கிறார். அதுதான் இப்போ எனக்கான தேவையாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்போ சாயப்பா அந்த அம்மாவை பார்த்து கேட்கிறாரு, முதல்ல உங்க பையனோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு கேட்டீங்க, ரெண்டாவது நல்லா படிக்கணும்னு கேட்டீங்க, இப்போ மூணாவதா வேலை வேணும்னு வந்து கேட்குறீங்க. ஒவ்வொரு முறையும் நீ கேட்கும் பொழுது இதுதான் எனக்கான வேண்டுதல், இது கொடுத்தா நான் நிம்மதியா இருப்பேன்னு கேட்குறீங்க. ஆனா உங்க வேண்டுதல் இன்னுமா முடியல, தொடர்ந்துட்டே இருக்கு, எப்போதான் உங்க வேண்டுதல் முடியும்னு கேட்கிறாரு. அப்போ அந்த பெண்மணிக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியல. இப்போ வேலை கிடைச்சிட்டா திருமணம் வேணும், பிள்ளை வேணும், பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க என்று கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்கன்னு சாயப்பா சொல்றார் அந்த பெண்மணியை பார்த்து. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு எதுதான் நிரந்தரமா வேணும்னு எனக்கு சொல்ல தெரியல சாயப்பா என்று சாயப்பா கிட்ட சொல்றாங்க. அப்போ சாயப்பா அந்த அம்மா கிட்ட சொல்றாரு, அம்மா, உங்க பிள்ளை ஆரோக்கியமாக இல்லாத போது நிம்மதி இல்லாம தவிச்சிங்க, ஆரோக்கியமான அப்புறம் நிம்மதி அடைஞ்சிங்க, சரியா படிக்கலன்னு வேதனை அடைஞ்சிங்க, நல்லா படிக்கும் பொழுது ஒரு நிம்மதி கிடைச்சிது, இப்போ வேலை இல்லைன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க, நல்ல வேலை கிடைச்சா நிம்மதி அடைவீங்க. ஆக மொத்தம்
உங்க வாழ்க்கையோட குறிக்கோள் நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும்தான். எனவே நீங்க இவ்வளவு முறை என்னை தேடி அலைஞ்சதுக்கு பதிலா ஆரம்பத்திலேயே சாயப்பா எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கொடுங்கன்னு நீங்க கேட்டிருந்தா உங்க நிம்மதியை தொலைக்கிற எந்த விஷயமும் உங்க வாழ்க்கையில நடக்காம இருந்திருக்கும் இல்லையா? உங்க வாழ்க்கையில என்னென்ன நடந்தா எது எது கிடைச்சா நீங்க நிம்மதியும் சந்தோஷமும் இருந்திருப்பீர்களோ அதெல்லாம் நடந்திருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்க தனித்தனியா கோரிக்கை வச்சு காத்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமலே போயிருக்கும். இப்போ அந்த அம்மாவுக்கு நல்லா புரிஞ்சுது. இப்போ அவங்க சாயப்பா கிட்ட எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும் கொடுங்கள் சாயப்பா என்று சந்தோஷமாக சாயப்பாவோடு ஆசீர்வாதம் பெற்று போனாங்க. நாமளும் இதே தப்பத்தான் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில எது இருந்தா நிம்மதியும் எது இருந்தா சந்தோஷமும் கிடைக்கும் என்று தெரியாம நாமளே அதை முடிவு பண்ணி இதை கொடுங்க நாங்க நிம்மதியா இருப்போம் கேட்கிறோம். அதை கிடைச்சா அடுத்த விஷயத்திற்காக கேட்டு நிற்கிறோம். நம்ம வேண்டுதல் எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்கிறது நம்ம வேண்டுதலும் சந்தோஷமும் தான். எது செஞ்சா நம்ம நிம்மதியா இருப்போனோ, எது செஞ்சா நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கணும் இறைவனுக்கு தெரியும். அதனால நம்ம எப்பவுமே வேண்டுதல் வைக்கும் பொழுது இது வேணும் அது வேணும்னு கேட்கறதை விட எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கொடுங்கள் சாயப்பான்னு கேட்கும் பொழுது அது சாயப்பா நிச்சயம் நமக்கு பொருத்தமானவராக கொடுப்பார். நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சாயப்பாக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால அந்த விஷயத்தை கடவுளோட பொறுப்புல விட்டுறணும். கடவுளுக்கிட்ட எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வேணும்னு வேண்டுனாலே நம்மளுக்கு நிம்மதியான சந்தோஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எனவே நம்ம இப்படி வேண்டும் பொழுது அங்க எந்த தவறும் நடக்க வாய்ப்பே இல்லை. என்னென்ன விஷயங்கள் நம்ம மனசுக்கு சந்தோஷம் தருமோ அந்த விஷயத்தை கடவுள் நடத்தி கொடுக்க ஆரம்பிப்பார். எனவே இனிமேல் நீங்கள் வேண்டும் பொழுது எனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுங்கள் சாயப்பான்னு வேண்டுங்க. உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு நிறைய சந்தோஷமும் இன்பமும் கிடைக்கணும்னு வேண்டுங்க. நம்மளை சுத்தி நிறைய நல்ல மாற்றங்கள் வராதா நீங்களே உணர்வீங்க. நம்பிக்கையோடு வேண்டுங்க. உங்க வேண்டுதல் நிச்சயமா கைகூடும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.